ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நல்லா டேஸ்டான ஒரு முட்டைக்கோசும் முட்டையும் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அதை விட அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் பணியார மாதிரி செஞ்சுருக்கேங்க. வாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இதுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 5 முட்டை போல் எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கும் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சுன்னா தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா அதை வச்சு துருவி கூட எடுத்துக்கோங்க. இன்னும் முட்டைக்கோஸ் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாங்க. இந்த மசாலாவெல்லாவே நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. கலந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கலந்துக்கணுங்க. இப்போ ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. பணியாரக்கல் சூடு ஆகட்டுங்க. நீங்கள் பணியாரக்கல்லுக்கு பதில் பேனில் எதாச்சும் ஊற்றி வச்சு கூட நீங்கள் வெந்த பிறகு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பணியாரக்கல் சூடாகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஊற்றிக்கலாங்க. இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பணியாரம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒவ்வொரு பணியாரமாக இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை மைகோதி அந்த மாதிரி எதாச்சும் ஒன்று வச்சு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பும்போது பார்த்து கொஞ்சம் மெதுவாக திருப்புங்க, இல்லாட்டி உடஞ்சிருங்க பணியாரம் எல்லாமே. முட்டைக்கோஸ் வாசம் பிடிக்காதுங்கிறவங்க கூட நீங்கள் இந்த முறையில் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லா பணியாரமும் திருப்பி சேர்த்தாச்சுங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற எல்லா முட்டையும் செஞ்சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே செஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம முதல் குழம்புக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதில் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 4 போல் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. உங்கள் குழம்புகளுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ இஞ்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேனுங்க, 2 கிராம்பு, 1 ஏலக்காய்ங்க, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. இதில் மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ சூடாறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு உண்டான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம முட்டைக்கோசும் பணியார மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லைங்க, அதை குழம்புல சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அப்போ தான் அந்த பணியாரத்துக்குள்ளே உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்குங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டான முட்டைக்கோசும் முட்டையும் சேர்த்தா ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.